ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு கடகராசி எவ்வாறு இந்த புத்தாண்டு பலன்களை பெறப்போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கும் இந்த புத்தாண்டு என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த 2024 கடகராசி நேயர்களுக்கு ஒரு சோதனை காலம் என்றே சொல்லலாம். இவர்கள் இருப்பதை இழந்து தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதனால் இவர்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த ராசி நேயர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்குங்களோ அவ்வளவு பாதுகாப்பாக நமக்கு ரொம்பவும் நல்லது. இது ஜாதகம் பயமுறுத்தக்கூடியது கிடையாது. கிரக அமைப்புகளை பற்றி கூறுகிறேன். நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் இடைவெளி விழுகலாம். நிச்சயமான கல்யாணம் கூட தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் மந்தநிலை உருவாகும். பொதுவாகவே குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும்போது ஒரு விதமான மன ஈர்க்கங்கள் உண்டாகும். செய்யக்கூடிய தொழிலை மாற்ற வாய்ப்பு உண்டு. அதுபோக இவர்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே தடைபட்டு நின்றுவிடும். ராசி நேயர்கள் இந்த புத்தாண்டுகளிலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இடமாற்றம் உண்டு. அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்காது. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. அப்பொழுதுதான் ஒரு சில நல்ல சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிப்பது ஒரு சிலர் ரொம்ப நாட்டமாக இருப்பார்கள். அவ்வாறு ஆரம்பித்தால் கூட ரொம்ப அதிகமான விரிவாக செய்யாமல் கம்மியான லெவல், அதாவது 10 லட்ச ரூபா போகக்கூடிய முதல்ல ஒரு 2 லட்ச ரூபா போட்டு அந்த மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அவங்க முதலுக்கு பங்கம் வராது. அடுத்ததாக இந்த கடகராசி நேயர்கள் பார்க்க போடும்பொழுது அதிபதி சந்திரன். அதனால் எதுலேயுமே கொஞ்சம் ரொம்ப ஒரு சுறுசுறுப்புத்தன்மையோடு இருப்பாங்க. அந்த சுறுசுறுப்புக்கெல்லாம் தடை வரக்கூடிய மாதிரி உள்ள சூழ்நிலைகள் உருவாகும். அதனால தான் சொல்கிறேன், நேயர்களே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் ஜாதகத்தில் தசா புத்தி அந்தரம் லக்னாதிபதி பலமாக இருந்து நல்ல திசை நடக்கும் பொழுது 5 கூடிய திசை 9 கூடிய திசை நடக்கும்போது இந்த கோச்சார பலன்கள் தள்ளி போயிடும். உங்களுக்கு எதுவும் டவுட் அந்த மாதிரி இருந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வெறும் கோச்சார பலன்களே எல்லாருடைய வாழ்க்கையும் நிர்ணயம் செய்யாது. கட்டாயம் ஜாதகத்துடைய அமைப்பும் நிர்ணயம் செய்யும். அதனால் நீங்கள் எந்த காரியத்திலையுமே எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் நிதானமாக செய்யுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வருடமாகத்தான் இருக்கும். சாதனை செய்வதற்கு இவ்வளவு பெரிய கிணற்றை தாண்ட வேண்டி இருக்குது அப்படிங்கிற புது அனுபவத்தை இந்த 2 வருஷத்தில் நல்லா கற்றுக்கிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன், நேயர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது. இந்த வருடத்தில் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொண்டால் அவர்கள் பலவிதமான இன்னல்களிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அதேபோல் போக்குவரத்தில் மிகவும் கவனம் தேவை. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். அவ்வாறு ஒப்படைத்தால் அந்த பொறுப்பு முழுமையாக வெற்றி அடையாது. அதனால் நீங்களே இருந்து எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க. அந்த மாதிரி செஞ்சால் தான் நாம் பலவிதமான இன்னல்களிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். இந்த வருடத்தில் முதல் ஒரு 5 மாதங்கள் நீங்கள் பலவிதமான அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். அந்த அனுபவங்களே உங்களுக்கு பலவிதமான சாதனையை புரியக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். அதனால் இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரையில் இந்த கடகராசி நேயர்கள் மிகவும் வாழ்வில் சிரமம் எடுத்து தான் முன்னேறுவார்கள்.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். பொதுவாகவே கிரக பலன்கள் மிகவும் அவ்வளவு விசேஷமாக இருக்காது. கொஞ்சம் மட்டுத்தன்மையோடு தான் இருக்கிறது. அதனால் ஜோதிட நேயர்கள் உங்களுக்கு மேற்கொண்டு என்ன தசா புத்தி, என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம் என்பதை ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணிக்கொள். நீங்கள் எல்லா வல்ல அருளை பெற்று நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.